வணக்கம் மக்களே, நான் தான் உங்க ஜாக்சன். ஸோ இன்னைக்கு என்ன செஷன் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்பிள் பேஸ்டு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பார்க்க போறாங்க. இவெல்லாம் நீங்க எக்ஸாம்ல சிம்பிள் பேஸ்டு கோடிங் அண்ட் டிகோடிங் நியூ பேட்டர்ன் பார்த்திருப்பீங்க, சிம்பிள் பேஸ்டு பிளட் ரிலேஷன் நியூ பேட்டர்ன் பார்த்திருப்பீங்க, சிம்பிள் பேஸ்டு டைரக்ஷன் கூட பார்த்திருப்பீங்க ரீசெண்டா மெயின்ஸ்ல. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு கஷ்டமா இருக்கிறது சீட்டிங் பசில் தான். மேபி ஃபியூச்சர்ல நீங்க எக்ஸாம்ல சிம்பிள் பேஸ்டு பசில், சிம்பிள் பேஸ்டு சீட்டிங் வரலாம். ஸோ இது எல்லா வெப்சைட்லயும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்மளும் இந்த கொஸ்டினை IBBS கெயில் எடுத்து கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்காக ஸ்பெஷலாகவே. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, IBBS கெயில வீடியோ செஷன் கிளாஸ் பேக்கேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வெறும் 449 மட்டுமே. ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ இங்கிலீஷ்ல தான் இருக்கும். ஸோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி 50 சீட்டிங் 50 பசில்ஸ் வீடியோ 100+ வீடியோஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க அந்த 449 பேக்கேஜ்ல. அதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுல ஒரு டெமோ கிளாஸ் இருக்கும் ஃப்ரீயாவே. நீங்க அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அந்த டெமோ செஷன் ஓப்பன் ஆயிரும். அதை நீங்க பாத்துக்கலாம். அதுல உள்ள கொஸ்டின் தான் இப்ப நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு தமிழ்ல சொல்லி தரதுக்கு. அந்த வீடியோ இங்கிலீஷ்ல இருக்கும். ஸோ கொஸ்டின்குள்ள போயிடலாமா? ஸோ இப்போ உங்களுக்கு கொஸ்டின் டிஸ்பிளே ஆயிருக்கும், எல்லாரும் கொஸ்டின்ஸ் பாருங்க. 8% ABCDEFGH இப்படி ரீட் பண்ணிட்டு இருந்தா விடிஞ்சிரும். 8 பேர் இருக்காங்களாம், சர்க்குலர் அரேஞ்ச்மெண்டா, இன்சைட் பேஸ் பண்ணிருக்காங்களாம். 8 பேருக்கு 8 கலர் பிடிக்குமா? நார்மலா இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும். அது கீழே நமக்கு ஆப் வச்சிருக்காங்க பாருங்க. P at Q னா P sit second to the left of Q. ஒண்ணுமே இல்லைங்க, செகண்ட் டு த லெப்ட்ன்றதுக்கு பதிலா அங்க அட்ன்ற சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். ஆப்போசிட்டா இருந்தாங்கன்னா ஆஷ்ன்ற சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த சிம்பிள் டிஃபைன் பண்ணிருக்காங்க. பாத்துக்கோங்க. நோட் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னன்னா, 1 represent the one who likes red color, 2 represent the one who like orange, and so on until 8 which represent one who likes yellow color in the given order as mentioned above. ஒண்ணுமே இல்ல, மேல கொஸ்டின்ல ரெட், ஆரஞ்சு, வயலட், பிளாக், பிரவுன், பிங்க், ப்ளூ, எல்லோன்னு இருக்கா, அதுல அப்படியே நம்பரை கொடுங்க ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெட்டுக்கு தான் 1, ஆரஞ்சுக்கு 2, 3 வயலட், 4 பிளாக், 5 பிரவுன், 6 பிங்க் அப்படின்றத கொடுத்துட்டாங்க. அடுத்து கீழே இன்னொன்னு என்ன கொடுத்துருக்காங்க, சிமிலர்லி 1 at 2 மீன்ஸ், P at 1 மீன்ஸ். ஒண்ணுமே இல்ல, P at 1னா 1ன்றது என்ன கலர்? ரெட் கலர். ஸோ ரெட் போட்டுக்கோங்க. அட்டுன்றது என்ன? செகண்ட் டு த லெஃப்ட். P அப்படியே போட்டுக்கிட்டாங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் சிம்பிளா இருக்கு. நான் என்ன சொல்றேன்னு பாருங்க. இத ரிவர்ஸா ரீட் பண்ணீங்கன்னா இன்னும் சிம்பிளா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதை என்ன செய்வோம், ரெட்டோட செகண்ட் லெஃப்ட்ல தான் P நம்ம மார்க் பண்ணுவோமா, அதே மாதிரி ரீட் பண்றதும் 1ல இருந்து ரீட் பண்ணீங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இப்போ உங்க கொஸ்டின் வந்து கீழே டிஸ்பிளே ஆயிருக்கும். கொஸ்டினே பாத்தீங்கன்னா 7/5, G/4, 2/7 சரியா நீளமா ஒண்ணு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, அதுதான் கொஸ்டின். வெறித்தனமா இருக்கும் நினைக்கிறேன் இந்த கொஸ்டின். சோ நார்மலா நம்ம என்ன செய்வோம், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல ஒரு சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட் நம்ம சால்வ் பண்றதுக்கு முன்னாடி எதை பத்தி அதிக தடவை ரிப்பீட் பண்ணிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். சோ இந்த கொஸ்டின்லயும் அதே தாங்க, எந்த சீட்டிங் சால்வ் பண்ற மாதிரி இதே சால்வ் பண்ண போறோம். இதுலயும் எது நிறைய தடவை ரிப்பீட் ஆயிருக்குன்னு பாருங்க. G அப்படின்ற ஒரு லெட்டர் வந்து ஒரு 3 டைம்ஸ் நமக்கு அங்க கண்ணில் தெரியுது. சோ நம்ம ஸ்டார்ட் பண்றதே எதை வச்சு ஸ்டார்ட் பண்ணிடலாம், G வச்சு ஸ்டார்ட் பண்ணோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்றத என்னோட கருத்து. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா? சோ ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன இருக்கு. ஃபர்ஸ்ட் G/4 அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதை வச்சு ஆரம்பிக்கலாம். இங்க பாருங்களேன். இப்ப G/4னா என்ன, வாசிக்கும் போதே ரிவர்ஸா தான் வாசிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம், 4/G னா 4ஓட ஆப்போசிட்ல G. 4 என்ன, பிளாக் கலர். அப்ப பிளாக் G ஆப்போசிட்னு அர்த்தம். அதை தான் நான் ஃபர்ஸ்ட் இங்க போட போறேன். கவனிச்சுக்கோங்க. 8 பேரை மார்க் பண்றோம். சரியா? என்ன செய்யறோம், ஜியோட ஆப்போசிட்ல நம்ம பிளாக் அப்படின்றத மார்க் பண்ணிடுறோம் இங்க. ஓகே, கையில விட்டு வச்சிருக்கேன்னு நினைக்காதீங்க, விசித்திரமான கொஸ்டின் அதான் முன்னாடியே போட்டு வந்திருக்கேன். சரியா? இப்படி போட்டோம். அடுத்து என்ன செய்யணும், நம்ம ஜி தான் நிறைய ரிப்பீட் பண்ணிருக்கோமா, அது சம்பந்தமா ஃபெச் பண்ணுங்க, எல்லாத்தையும் கோர்வையா கோர்த்து விடுங்க. அடுத்து என்ன இருக்கு, C at G அப்படின்னு இருக்கு. சோ C at G அப்படின்னு இருக்கு. அப்ப பின்னாடி ரீட் பண்ணுவீங்க. G at C னா என்னது, G உடைய செகண்ட் லெஃப்ட்ல, சாரி G உடைய செகண்ட் லெஃப்ட்ல C அப்படின்னு அர்த்தமா. ஏன்னா நம்ம ரிவர்ஸா தான் ரீட் பண்றோம். இதுக்கு செகண்ட் லெஃப்ட்னு பேர் வச்சிருக்காங்கன்னா அப்ப G யோட செகண்ட் லெஃப்ட்ல C ரிவர்ஸா தான் ரீட் பண்ணுவோம். சோ இதுலயும் நான் மார்க் பண்றேன், G யோட செகண்ட் லெஃப்ட்ல C அப்படின்னு. குழந்தைத்தனமா ஆரோ மார்க் போட்டுக்கிட்டு இருந்தா மருந்தை குடிச்சிருங்க. சரியா? ஆரோ மார்க்லாம் போடக்கூடாது. கோட வச்சே நீங்க எது லெஃப்ட் எது ரைட் அப்படின்னு கண்டுபிடிக்க கத்துக்கணும். அடுத்ததான் என்ன செய்வோம், நமக்கு G இந்த இது இருக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா H ampersand E $G இருக்கும். இதை ஃபில் பண்ண நம்ம பார்க்க போறோம்.
சோ பின்னாடி பார்த்தோம்னா $G அப்படின்னு என்ன கொடுத்திருக்காங்க, GNDR இமிடியேட் நெய்பர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ஜியும் பக்கத்தில் இருப்பார்கள் என்ற அர்த்தம். சோ இங்க வந்து எனக்கு இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம். சோ இந்த டயத்துல தான் பாசிபிலிட்டி எடுக்கணும். சோ நான் இன்னொரு பாசிபிலிட்டி டயக்ராம் இங்க போடுறேன். 1 2 3 4 5 6 7 8 போட்டாச்சா? சோ அதே மாதிரி G ஃபில் பண்ணிக்கிறேன், C ஃபில் பண்ணிக்கிறேன், இங்க பிளாக்ன்றத ஃபில் பண்ணிக்கிறேன். இப்ப ஒரு இதுல G ஓட இமிடியேட் நெய்பர் இந்த சைடாவும், இன்னொரு இதுல G ஓட இமிடியேட் நெய்பர் இந்த சைடாவும் எடுக்கிறேன். ஓகே, அடுத்தது என்ன சொல்லியிருக்கான், E∨H. ரிவர்ஸா ரீட் பண்ணீங்கன்னா இன்னும் சிம்பிளா இருக்கும். E∨H என்ன அர்த்தம், ஈயோட தேர்ட் ரைட்ல H இருக்கான் அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? சோ இங்க ஈயோட தேர்ட் ரைட்ல H போடுறேன், இங்க ஈயோட தேர்ட் ரைட்ல Hனா இங்க பிளாக்கை குறிக்கும் H. ஓகே, அடுத்து போறோம். அடுத்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஃபில் பண்ணது சம்பந்தமா தான் நீங்க அடுத்து க்ளூவை தேடணும். நீங்களா குழப்பிக்க கூடாது. இப்ப நான் என்ன ஃபில் பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, BEGCH இது ஃபில் பண்ணிருக்கேனா, எனக்கு இங்க பார்க்கும்போது BE அப்படின்ற ஒண்ணு கண்ணில் படுது. ஏன்னா நான் இங்க ஃபில் பண்ணிருக்கேன்ல, BE அப்படின்னு படுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஈயும் பியும் ஆப்போசிட்டில் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். ஆஷ்னாலே ஆப்போசிட் தானே. இதை ஒரு தடவை ஃபில் பண்ணும் போது உங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கணும். ஒவ்வொரு தடவை ஆஷை போய் பார்க்க கூடாது. சோ அப்படி புரியலைனாலும் நீங்க கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணும்போது இங்க எழுதுவோம், ஆஷ்னா ஆப்போசிட், அட்னா இந்த தேர்ட் ரைட்டா செகண்ட் ரைட்டா அப்படின்றது ஃபில் பண்ணிக்கிட்டா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, ஈயோட ஆப்போசிட் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா BE. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது BE சொல்லியிருந்தாங்க. சோ ஈயோட ஆப்போசிட் பி, இங்கே ஈயோட ஆப்போசிட் பி அப்படின்னு. சோ இதுவரை வந்து எல்லாத்துக்குமே வந்து ஈஸியா தான் இருந்திருக்கும். இனிமேல்தான் வந்து உங்களுக்கு ஆபத்துகள் காத்திருக்கு பாருங்க. இப்ப அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த க்ளூவை போய் பார்த்தாலும் பாசிபிலிட்டி நிறைய போகும். என்ன செய்யறது அப்படின்னு பாக்குறேன். இப்ப அடுத்ததா நான் பி இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டேனா, இதுக்கப்புறம் நான் பார்க்கும்போது ஃபில்லா இருக்க சம்பந்தமா தான் க்ளூ தேணும். அதான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சோ ஒரு க்ளூ இருக்காங்க, $3 அப்படின்ற ஒரு க்ளூ வச்சிருக்காங்க. ஏன்னா அது மட்டும் தான் நமக்கு சிங்க் ஆகுது. சோ அதை எடுக்கிறேன். இப்படி பார்க்கும் போது அதுக்கப்புறம் ஒரு க்ளூ பாத்தீங்கன்னா 3#2 அடுத்து பார்த்தோம்னா 2#F இருக்கு. மக்களே அப்படியே மண்டைகள் குழப்ப உங்களுக்கு நல்லா கவனிங்க. 3ன்றது என்ன கலர், வயலட் கலர், 2ன்றது ஆரஞ்சு. அப்ப என்ன அர்த்தம், வயலட் கலரும் ஆரஞ்சு கலரும் ஆப்போசிட்ல இருக்காங்கன்னு அர்த்தம். இங்க என்ன கொடுத்திருக்காங்க 2, அப்ப இது ஆரஞ்சு, இது Fன்ற ஒரு லெட்டர். சரியா? அப்ப என்ன அர்த்தம், வயலட்டும் ஆரஞ்சு ஆப்போசிட்ல இருக்காங்க, ஆரஞ்சு Fம் ஆப்போசிட்ல இருக்காங்கன்னா F தானே இந்த வயலட்டாவே இருக்க முடியும். புரிஞ்சா இந்த இடம் உங்களுக்கு? ரொம்ப சிம்பிள்ங்க. சோ நமக்கு ஆரஞ்சு வயலட் ஆப்போசிட்ல இருக்காங்க, F அப்படின்னு இருக்காங்க. இங்க பாருங்களேன், $3. டாலர்னா என்னன்னு பாத்தீங்க, டாலர்னா இமிடியேட் நெய்பர் அப்படின்றத நம்ம பார்த்திருக்கோம். அப்ப என்ன அர்த்தம், ஹச்சும் வயலட்டும் இமிடியேட் நெய்பரா. அப்ப உங்களுக்கு இதுல இருந்து தெரிஞ்சிடும், வயலட்டுக்கு ஆப்போசிட்ல ஆரஞ்சு, கரெக்டா? ஆரஞ்சுக்கு ஆப்போசிட்ல எஃப்னா இதுதான் வயலட். இதுல நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம் எஃப் தான் வயலட்னு சொல்லி. அப்ப என்ன அர்த்தம், எஃப் தான் வயலட்னு தெரிஞ்சுன்னா இங்க எஃப் போட்டுறேன். அப்ப ஹச்சோட இமிடியேட் நெய்பர் தான் எஃப் வயலட், வயலட்டோட ஆப்போசிட் தான் என்னது, ஆரஞ்சு. இப்போ உங்களுக்கு சிம்பிளா புரிஞ்சிருக்கும். சோ அதெல்லாம் நம்ம இங்க பார்க்க போறோம். ஹச்சோட இமிடியேட் நெய்பர் எஃப் வயலட்னு இங்க என்னால எடுக்க முடியாது. அப்ப எங்க டைரக்டா போட்டுருவேன், இங்க எஃப் வயலட் போட்டுருவேன். வயலட்டோட ஆப்போசிட், ஆஷ்ன்றது ஆப்போசிட், வயலட்டோட ஆப்போசிட் என்னது, ஆரஞ்சு. நேரா அதே மாதிரி இப்ப இங்க வரும், ஹச்சோட பக்கத்துல இது ஒரு இமிடியேட் நெய்பர் பி வந்துட்டான். சோ இங்க எஃப் வயலட் போட்டுறேன். வயலட்டோட ஆப்போசிட் என்னது, ஆரஞ்சு. சிம்பிளா முடிச்சிட்டோமா, அவ்வளவுதாங்க. சோ அடுத்து நம்ம எதுல கண்டினியூ பண்ணணும் அப்படின்றத பாத்தீங்கன்னா, இப்போ ஆரஞ்சு வயலட் எல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. சோ இதுல அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டியது பேலன்ஸ் உள்ள க்ளூ எடுத்துக்க வேண்டியதான். எல்லாமே ஓரளவு நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்த க்ளூ நம்ம மூவ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா 7#5 இருக்கு. இங்க எழுதிருவோமா, இது எல்லாரும் புரிஞ்சுல, வயலட் ஆரஞ்சுலாம். சோ இதை நம்ம அழிச்சிட்டு என்ன செஞ்சிருவோம், 7#5 அப்படின்னு போட்டோம்னா, ஆஷ்னாலே உங்களுக்கு ஆப்போசிட்னு தெரியும். சோ இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கணும், திரும்ப திரும்ப போடக்கூடாது. ப்ளூவும் பிரவுனும் ஆப்போசிட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்க பாத்தீங்கன்னா ப்ளூ பிரவுன் வரலாம், ப்ளூ பிரவுன் வரலாம், எக்கச்சக்க பாசிபிலிட்டிஸ் போகுது. அப்ப நம்ம நார்மலா சிம்பிளா யோசிங்களேன்,
ஒரு விஷயம் நான் எடுக்கும் போது பாசிபிலிட்டிஸ் போகுதுன்னா இது சம்பந்தமா இன்னொரு க்ளூ இருக்கான்னு பார்ப்பேன். இதை தான் நம்ம அந்த வயலட் ஆரஞ்சுக்கும் செஞ்சோம். சரியா? டைரக்டா நான் அச்சை மட்டும் வச்சு பார்த்தா உட்காராது. ஸோ அந்த க்ளூவெல்லாம் லிங்க் பண்ணாதான் உட்காரும். அதே இங்க பண்றேன். அப்படி பாத்தீங்கன்னா 1 at 7 அப்படின்னு கலர் எழுதுங்க. ப்ளூ. 1ன்றது என்ன சொல்லியிருக்காங்க? ரெட். 5ன்றது என்ன? பிரவுனு. 7ன்றது ப்ளூ. அட்டுன்றதுக்கு அவன் என்ன சொல்லியிருக்கான்னா செகண்ட் டு த லெஃப்ட்னு சொல்லியிருக்கான். அப்ப ப்ளூவோட செகண்ட் லெஃப்ட்ல ரெட் இருக்கணும், ப்ளூவோட ஆப்போசிட்ல பிரவுன் இருக்கணும். ஆஷ்ன்றது ஆப்போசிட் தானே. சோ இங்க நான் வரேன். ப்ளூவோட செகண்ட் லெஃப்ட்ல என்ன இருக்கணும்? ரெட் இருக்கணும். ரெட்டோட ஆப்போசிட்ல ப்ளூவோட ஆப்போசிட்ல பிரவுன் இருக்கணும். சோ நான் இங்க ஃபர்ஸ்ட் இங்க ப்ளூவை போட்டேன்னா இங்க செகண்ட் லெஃப்ட்ல ரெட் வரான். சரியா? ஆனா ப்ளூவோட ஆப்போசிட்ல பிரவுன் போட முடியாது. இங்க போட மாட்டேன். இங்க ப்ளூ போட்டா ப்ளூவோட செகண்ட் லெஃப்ட்ல ரெட் வராது. இங்க ப்ளூ போட்டாலும் இங்கேயும் வராது. சோ பேலன்ஸ் உள்ள ஸ்பேஸ் வந்து H தான். இங்க ப்ளூ போட்டா இதோட செகண்ட் லெஃப்ட்ல நமக்கு என்ன வரும்? ரெட் வரும். ப்ளூவோட ஆப்போசிட்ல பிரவுன் சொல்லியிருக்காங்க. சோ ப்ளூவோட ஆப்போசிட்ல இங்க பிரவுன் போடுறோம். கிளியரா எல்லாருக்குமே புரிஞ்சிடும். சோ உடனே சில பாய்ஸ் இருப்பாங்க, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் என்ன செய்வாங்கன்னா இதை மட்டுமே ஃபில் பண்ணிட்டு கொஸ்டினை முடிச்சு கிளம்பிடுவாங்க. அங்கேயும் போகணும். இப்ப இங்க வர இங்க என்ன செய்யணும்? எல்லாம் ஃபில் பண்ணிட்டோமா? இப்ப இந்த இடம் போறோம். ஒரு இடமா லெட்டர்ல தானே நம்ம கலரை பிக்ஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இங்க போறேன். ப்ளூ போட்டா கண்டிப்பா ஆப்போசிட்ல பிரவுன் வந்தாகணும், போடவே தேவையில்லை. இங்க ப்ளூ போட்டா செகண்ட் லெஃப்ட்ல ரெட் வந்தாகணும், போட தேவையில்லை. இங்க ப்ளூ போட்டா செகண்ட் லெஃப்ட்ல ரெட் வந்தாகணும், போட தேவையில்லை. இங்க ப்ளூ போட்டா எனக்கு உட்காரும். ஏன் இந்த ஈ ஒன்னு அதையும் செக் பண்ணுவோம். இங்க ப்ளூ போட்டா எனக்கு உட்காராது. சோ இந்த பிளேஸ் மட்டும்தான் ப்ளூ ஃபில் ஆகுறதுக்கான பிளேஸ். சோ ப்ளூவோட செகண்ட் லெஃப்ட் ரெட், ப்ளூவோட ஆப்போசிட் வந்து பிரவுன். ஸோ எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து என்ன க்ளூ இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நெக்ஸ்ட் வந்து பேலன்ஸ்ல 2 க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா A% 6 8 cap 4 இதுதான் இருக்கு. ஸோ இதை தான் நம்ம ட்ரை பண்ணி ஆகணும். 6ன்றது நமக்கு என்னது? பிங்க். ஸோ பர்சன்டேஜ்ன்றது என்னது? தேர்ட் டு த லெஃப்ட். ஓகே, அப்ப பிங்கோட தேர்ட் லெஃப்ட்ல ஏ இருக்கணுமா? ஸோ 2 பிளேஸ் மட்டும்தான் எம்டியா இருக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் இங்க பிங்க் போட்டா தேர்ட் லெஃப்ட் ஏ போடலாம். இங்க பிங்க் போட்டா தேர்ட் லெஃப்ட் ஏ போட முடியாது. ஸோ இதை கன்ஃபார்ம் பண்றேன். இங்க பிங்க் தேர்ட் லெஃப்ட் ஏன்னு சொல்லி. ஓகே, அப்ப பேலன்ஸ் உள்ள ஒரே லெட்டர் ஒரு கலர் தான் இருக்கு. அதை நான் ஃபில் பண்ணிடலாம்ல. இது என்னது? எல்லோன்னு ஃபில் பண்ணிடலாம். இது என்னது? டீன்னு ஃபில் பண்ணிடலாம். சிம்பிள். ஸோ இங்கேயும் வர இங்க பாத்தீங்கன்னா எனக்கு கலர் ஃபில் பண்றது இங்க ஒரு இடம், இங்க ஒரு இடம் இருக்கு, இங்க ஒரு இடம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இங்க பிங்க் ஃபில் பண்ணேன்னா தேர்ட் லெஃப்ட் ஏ உட்காரும். இங்க பிங்க் ஃபிட் பண்ணேன்னா தேர்ட் லெஃப்ட் சி இருக்கு, ஏ உட்கார வைக்க முடியாது. ஸோ இங்க நான் என்ன செஞ்சிடறேன்? பிங்க்னு பிக்ஸ் பண்ணிடுறேன். தேர்ட் லெஃப்ட் இங்க ஏன்னு போட்டுறேன். இதுவரை எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஸோ இங்க ஃபில் பண்ண மாதிரி எல்லோவும் டியும் தான் பேலன்ஸ் இருக்கும். அதை நம்ம இங்க ஃபில் பண்ணும். எங்க கலரே இல்லாம இருக்கு இந்த இடம், அப்பனா ஈய வந்து எல்லோ அப்படின்னு போட்டுருவேன். லெட்டரே எங்க இல்லாம இருக்கு ஆரஞ்சுல நான் டீன்னு போட்டுறேன். ஸோ இப்ப 2 பாசிபிலிட்டிஸ் நிக்குது. நான் யோசிப்பேன் எதை வச்சுன்னு. கடைசியா ஒரு க்ளூ கொடுத்துருக்கான். இதுல கண்டிப்பா ஒண்ணு கேன்சல் ஆகும். கேன்சல் ஆகலாம் கண்டிப்பா ஒண்ணுமே பண்ண முடியாது. கொஸ்டின் நீங்க தப்பா போட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப 8 cap 4 8 என்னது? எல்லோ. 4 என்னது? பிளாக். கேப் என்ன சொல்லியிருந்தோம்? நாட் இமிடியேட் நெய்பர்னு சொல்லியிருக்காங்க கேப். அப்ப எல்லோ பிளாக் வந்து இமிடியேட் நெய்பர் கிடையாது. அப்ப இங்க பாருங்க எங்கயாவது இமிடியேட் நெய்பரா இருக்கானு கண்டுபிடிச்சிட்டேன். எல்லோ பிளாக் இமிடியேட் நெய்பர். சோ இந்த பாசிபிலிட்டி நமக்கு தப்பு. இதுல எல்லோ பிளாக் இமிடியேட் நெய்பரான்னு செக் பண்ணிக்கணும். இல்ல எங்கேயோ தான் இருக்காங்க. சோ இது கரெக்டான ஆன்சர். கிளியரா எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க கேட்கலாம் ஹை லெவல் சம் நீங்க தான் பார்க்க கூடாது, நீங்களே திரும்ப பார்க்கணும் அப்படின்றீங்களேன்னு. ஒரு சம் பார்க்கலாம், அதுலயே மூழ்கி உட்கார கூடாது. புதுசா இனி வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு சம் பார்க்கலாம், தப்பு கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் IBBS கைடோட வீடியோ கிளாஸ்ல இருக்கு. 449 தான், வாங்க மறந்துடாதீங்க. அத மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு 5 கொஸ்டின் டிஸ்பிளே ஆகும். நான் நடத்தி முடிச்சிட்டேன்ல, அந்த 5 கொஸ்டின் லைட்டா ட்ரிக்கியா இருக்கும். உங்களால ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. டிஸ்பிளே ஆகும் பாருங்க. சரி, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறந்துடாம. வீடியோ பார்த்துட்டு அப்படியே ஓடிடக்கூடாது. சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வீடியோ பாருங்க.
ஸோ கொஸ்டின் டக்கு டக்குன்னு போகும், நீங்க ஸ்கிரீன்ஷாட் பிடிச்சி வச்சுக்கோங்க. உங்களால இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடிஞ்சா அதை கமெண்ட்ல போடுங்க. இந்த கொஸ்டின் எப்படி இருந்துச்சுன்றதை நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல போடுங்க. மறக்காம IBPSKல வீடியோ செஷன் டெமோ கிளாஸை பார்த்து பிடிச்சிருந்தால் பர்ச்சேஸ் பண்ணி விடவும். ஓகே, ஸோ கொஸ்டின்லாம் 5மே போயிருக்கு, அதனால தான் பேசிக்கிட்டே இருந்தேன். ஸோ முடிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கு ஆன்சர் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. உங்களிடம் விடுவது யாருன்னு பாத்தீங்கன்னா உங்கள் ஜாலி ஜாக். டின் டின் டின்